இது நேத்து ஈவினிங் எடுத்த வீடியோ தான். வெள்ளிக்கிழமைன்றதுனால விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். லைட்டா பசிக்கிற மாரி இருந்துச்சா, சரி ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு பண்ணுவோன்னு கிச்சனுக்குள்ள போனேன். போகும்போது புட்டு பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டே போனேன். மாவு ரெடி பண்ணி அத அவிச்சு திரும்ப தேங்காய் பூலாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுற மாரி இருந்தது. அதனால ஈஸியா இந்த மாரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன். பொட்டுக்கல்லையும் அவளையும் லைட்டா எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிட்டு, அது கூடவே உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து தான் சாப்பிட்டுருந்தோம். இது கூட வேர்க்கடல, அது இல்லாம கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா, டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். எப்பவுமே எதையாவது பொறுப்பா உட்காந்து சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, அது நல்லாவே இருக்காது. இந்த மாரி கடமைக்கு எதையாவது ஒண்ணு சமைக்கணும்னு சமைச்சேன் அப்படின்னா, அதோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். என்ன ஆனாலும் சரி, இந்த 5 மணிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா பசி வந்துரும். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் சாப்பிட்டு அதே பழக்கமானதுனால, இப்போ வரையுமே அது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல இந்த மாரி ஆயில்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு யோசிக்கிறது தான். ஆனா அத யோசிக்கிறதோட சரி, அப்படியே பிளைனா சாப்பிடுறத விட லைட்டா ஆனியன் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதோட டேஸ்ட்டு காரப்பொரி மாரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஹவர்ஸ்க்கு மேலவே கன்டினியூவா சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்க மாரி இருந்தது. சரி எங்கேயாச்சும் வெளில போலான்னு சொல்லி ஒரு சில்லுன்னு ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். எங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.